வணக்கம் நேயர்களே! இன்று சந்திரன் தரிசனம் அப்படி என்றால் என்ன? இன்று அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் நாளான 3ஆம் பிறை. அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளுக்கு மறுநாள் 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. வானத்தில் சந்திரன் தோன்றுவார். 3ஆம் பிறை அன்று மாலை 6:30க்குள் நம் சந்திரனை தரிசனம் செய்யணுங்க. ஏன்னா அந்த 3ஆம் பிறை பார்த்தால் லட்சக்கோடி கோடியான கோடி புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு தீராத கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். இது ரியலாகவே நடந்திருக்குங்க. எங்கள் அம்மா சின்ன வயசாக நான் இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 3ஆம் பிறை அன்று சந்திரனை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ஆம் நாள் ஆகிய 4ஆம் நாள் நம் தரிசனம் கண்டிப்பாக நம்ம கண்ணில் படும். ஆனால் பட்டாலும் படாத மாதிரி நம்ம திரும்பிடணும். ஏன்னா 4ஆம் நாள் பார்த்தா கண்டிப்பாக ஞாபக மறதி. அந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு ஞாபக மறதி. அதாவது அடுத்த 3ஆம் பிறை வர ஒரு மாதம் ஆகுதுல்ல, அந்த இடைப்பட்ட நாட்களையும் நம்மளுக்கு ஞாபக மறதி கண்டிப்பாக வருது. இது என் லைஃப்பில் நான் உண்மையாலுமே அனுபவிச்சிருக்கேன். அதனால் இன்னைக்கு 3ஆம் பிறையான சந்திரனுடைய தரிசனத்தை 6:30க்குள் 6 மணிலேருந்து 6:30க்குள் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வானத்தில் சந்திர பகவான் நம்மளுக்காக காத்துட்ருப்பார். நம்மளுடைய எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துவிடும். 3ஆம் பிறை என்றது அதுவும் ரொம்ப விசேஷம். வைகாசி மாதத்தில் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உண்மையாலுமே உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக மாதம் 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டு வைப்ரேஷன் தெரியும். ஏன்னா நான் கண்கூடியாக நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் 3ஆம் பிறையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு கிளாக்கில் அலாரம் கூட அந்த டைமுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டைமுக்கு ஞாபகம் வராது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாக்கில் அலாரம் வச்சுட்டு கூட அந்த 6 to 6:30க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக சந்திர பகவானை தரிசனம் பண்ணுங்கள். அவர் நம்மளுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பாரு. அவ்வளோ சிவனுடைய தலையிலே நிலாவை வைத்து கொண்டவர் தான் சந்திர பகவான். அதனால் நம்ம சிவனை பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உகந்த நாள் அந்த 3ஆம் பிறை. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இன்றைக்கி மாலை உடனடியாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வீடியோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.